வணக்கங்க. நான் ஓமன் நாட்டிலேருந்து விஜயோட சப்போர்ட்டர் பேசுறேன். டிவிகே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் நானு. ஆக்சுவலா இப்போ 2 திருச்சி பொதுக்கூட்டம் போயிருக்காப்படி, அதோட அரியலூர் போயிருக்காப்படி. இந்த 2 மாவட்டத்த பார்த்த பிறகு எவ்ளோ கதறல் கதறுறாங்க எதிர்க்கட்சியில உள்ளவங்க. ஐய்யய்யோ! தாங்க முடியல. இன்னும் விஜய் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் பண்ணிட்டா அப்படின்னா, இவனுங்க கீழ கடக்க மாட்டானுங்க போல இருக்கு. அநியாயம் மோசம். சீமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ற அட்டூழியம் தான் ரொம்ப தாங்க முடியல. மேடைக்கு மேடை, ஏதோ தெருவுக்கு தெரு மேடை போட்டு, உன்னை எவன் வர சொன்னான், உன்னை எவன் அரசியலுக்கு வர சொன்னான், உன்னை யாரு கூப்பிட்டா, நீ எதுக்கு அப்படி இப்படிலாம் ரொம்ப தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி சீமானை நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போதும் விஜயகாந்த் இது மாதிரி தான் பேசினா. அப்படி கமலஹாசன் அரசியலுக்கு வரும்போதும் கமலஹாசன் இப்படி தான் பேசினா. அப்படி ரஜினிகாந்த் அரசியல் வரும்போதும் ரஜினிகாந்த் அப்படிதான் பேசினா. அப்படி இப்போ விஜய பேசுற. அப்படி நீங்க சீமான், நீங்க விடுற கதை, நீங்க எதிர்க்கிறது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சும்மாலாம் இல்ல. 2026 வாஷ் அவுட். நாம் தமிழர் கட்சி வாஷ் அவுட். இது கதவை சாத்தி மூட வேண்டிதான். உங்க கூட 2-3 அல்லகை இருக்கானுங்கல்ல, நீங்க எது சொன்னாலும் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவானுங்கல்ல, 2-3 அல்லகை இருக்கானுங்க. பாக்கி எல்லாரும் அறிவு சார்ந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகி எட்டக்க போயிட்டாங்க. ஒரு 2-3 பேர் இருக்கான் அல்லகை. அந்த அல்லகைக்காரன் நீ என்ன சொன்னாலும் உனக்கு யூடியூப்ல வீடியோ போட்டு உன்னை சப்போர்ட் பண்ணுவானுங்க. அவனுங்க தான். ஆனா விஜய் ரசிகர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். விஜய் ரசிகர்கள் எல்லாருமே கையில மொபைல் வச்சிருக்கீங்க, வீடியோ போடுங்க. சீமானை எதிர்த்து வீடியோ போடுங்க. தயவு செய்து இந்த என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விஜய் ரசிகர்களுக்கு நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து சீமானை எதிர்த்து நீங்க வீடியோ போட ஆரம்பிங்க. யூடியூப், வலைத்தளங்கள், ஃபேஸ்புக் ஸ்தம்பிக்கணும். சீமானுடைய எதிர்ப்பு, சீமானை எதிர்த்து விஜய் ரசிகர்கள் வீடியோ கட்டாயமா போடுங்க. அது லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கட்டாயமா வீடியோ போடுங்க. ஏன்னா இதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. விஜயோட அரசியல்ங்கிறது முக்கியம். விஜய் தமிழ்நாட்டுக்கு தேவை. விஜய் அரசியலும் தேவை. டிவிக்கே முக்கியமான கட்சியா இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கு. அதனால தயவு செய்து விஜய் ரசிகர்கள் வீடியோ போட ஆரம்பிங்க. சும்மா இருக்காதீங்க. எல்லார் கையிலயும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. வீடியோ போடுங்க, வீடியோ போடுங்க, வீடியோ போடுங்க. என்னுடைய வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. விஜய் ரசிகர்கள் சீமானை எதிர்த்து வீடியோ போடுங்க தயவு செய்து. தேங்க்யூ.